ஹலோ சொல்டா. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. சரி சரி கிளம்பு. ஹே எங்க சான்ஸே இல்லை, எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க. 10:30 நம்ம மீட்டிங் ஸ்பாட் வந்து. வர முடியாதுன்னு சொல்கிறேன். எப்படி இருக்கு? ஹேய், என்ன ட்ரெஸ்டி இது? சும்மா தான் சொன்னேன், நல்லா இருக்கு. சொன்னால் நம்பவேன்னு தெரில. நீ வர வரைக்கும் இங்கே நிறைய விஷயம் என் கண்ணுக்கு அழகாக தெரிஞ்சு. இங்கே விளையாட்டு இருந்த சின்ன பசங்க, இங்கேருந்து பூ எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் உன்னை தவிர வேறு எதுவும் என் கண்ணுக்கு அழகாக தெரில. சின்ன வயசுலேருந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கே சொன்னால் என்னை விட்டு போயிடுவேன்ற பயத்துலேயே சொல்லாமல் இருந்தேன். என் கூட என் லைஃப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. உனக்கும் அப்படி தோணுதா? நான் உன்னை உடனே கான்டாக்ட் பண்ணி எஸ்ஸா நோவா அப்படி கேட்கல. உனக்கு எப்போ தோணுதோ அப்போ சொன்னப்போ. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா நீ? சரி, இப்போ எனக்கு உன்னை பார்க்கணும். வர முடியும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ வர, இல்லைன்னா நீ உன்கிட்ட பேசவே மாட்டேன். கொஞ்சம் மா, யாரோ வந்திருக்காங்க பாருமா. ஏய், வேலையா தானே இருக்கேன், நீ போய் பாரு. யாருடா வந்திருக்கா? நான் தான் ஆண்டி. என்னலா? எருமை கால் பண்ணா எடுக்க மாட்டியா நீ? எதுக்கு அடிக்கிற? எவ்வளோ திமிரு? ஏய், வலிக்குது. என்ன பண்ணிட்டு இருந்த? ரெடிலாம் ஆயிட்டேன், வரலாம் தான் பார்த்தேன். சரி, பசங்க மேட்ச் ஆட கூப்பிட்டானுங்களா, அதான் உட்காந்துட்டேன். மேட்ச் ஆடுற இருந்தியா? என்னை விட அந்த வெட்டி பசங்களோட மேட்ச் ஆடுறது உனக்கு முக்கியமா? ஏய், சும்மா அஷ்டே இருக்காத. சரி, என் பர்த்டேக்கு ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்ன, என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்லு. சரி, கண்ணை மூடு. திறக்காத. சரி. தர. ஹே, இதை வாங்கிட்டியா? சாதாரண வயசுலாம் ஆசைப்படவே மாட்டியா? இந்த பக்கத்தில் கிடைக்கிற மாதிரி இதை வாங்கிறதுக்குள்ள எப்பா. அதெல்லாம் அப்படிதான். சரி சரி, அடுத்து என்ன? உன் மூஞ்சு கோயாமல் சர்ப்ரைஸ் வைக்கிறாங்க. கிளம்பு முதல்ல. சொல்லு. நிஜமா ஒன்றும் இல்லை. இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன பிளான் வச்சுருப்பாங்களா? முதல்ல இங்கேருந்து கிளம்பு. நீ ஓ. நான் போயிடுவேன், அப்புறம் நீ ஃபீல் பண்ணுவ. கிளம்பு போ.
நினச்சேன் இப்படி தான் சொதப்புவான்னு. பேசாமல் நம்மளே சொல்லிடலாமா? நிலா, வியன் சொல்லு அது எப்படி உன்ட்டு சொல்லுதுன்னு தெரில. சொல்லு. இல்லை, அது நான் சொல்றா. இல்லை, எனக்கு எனக்கு சின்ன வயசுலேருந்தே உன்னை ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்லேயே நிறைய ப்ரப்போசல் ரிஜெக்ட் பண்ணிட்டேயா, அதான் உன்ட்டு வந்து சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்கும். அதனால தான் உன்ட்டு சொன்னதே இல்லை. நீ லைஃப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. உனக்கும் அப்படிதான் அதானே? உனக்கு எப்படி தெரியும். நான் ஏதோ மனசில் பட்டதை சொல்லிட்டேன், தப்பாக எடுத்துக்காத. நீ மனசில் பட்டது தானே சொன்னேன், அதை எதுவும் தப்பாக எடுத்துக்கல. என்ன கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம். நீ சிரிக்கிற. எல்லாத்துக்கும் லேட் பண்ணுவியாடா? இது ஒரு கனவா நிஜமான்னு தெரியலையே. சீரியஸாக தான் சொல்கிறியா? இது ஹலோ ஹலோ, எங்க இருக்க? வீட்டில் தான் இருக்கேன். அடச்சி கீழே வா. உன் பொண்ணு ஒன்ன மாதிரி வர, வர, எல்லாத்துக்கும் வர, லேட் இரு. பண்ணிட்டு இருக்கா. மரியாதையா வா. இப்போ நீ ஏன் மேலே போன? எஸ், வி ஆர் ஃபேமிலி நோ. யோசித்து பார்த்தா நடந்த எல்லாமே கனவு மாதிரி இருக்குல்ல. நான் அதான் இல்லை. எத்தனை நாளைக்கு தான் கனவுலேயே வாழ்ந்துட்டு நமக்கு தோன்றதை பண்ணாமல் நம்மளே ஏமாற்றிக்கிட்டோம். போங்க, போய் உங்கள் மனசில் இருக்கிறத சீக்கிரம் சொல்லுங்கள். ஏன்னா ரியாலிட்டி ரொம்ப அழகானது. ஸோ போய் தைரியமாக சொல்லுங்கள். நானும் என் பாப்பாவை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போனோம். டைம் ஆச்சு. ஆல் தி பெஸ்ட்.